தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா Realme Band 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் பேண்ட். இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 கிட்ட இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 2200க்கு இந்த பிக் பில்லியன் டேஸில் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம தமிழில் இது நம்ம போட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து யாரும் அதிகமாக ரிவ்யூ பண்ணலான்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச் இல்லை ரிங்கிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த வாட்சை வாங்கியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை கைஸ். ஒரே ஒரு லைக் தான் கேட்குறேன். ஒரு 100 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னோட சேனல் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மீடியா ஃபேன்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் நான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கான ஃபுல் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாமலே நம்மளோட ரிவ்யூ கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக் வைஸ் நம்ம பார்க்கலாம். 12 days பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. 50 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜர் டிஸ்பிளே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளக்ஸ் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. 90 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்கதா அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 3500. ஓகேங்களா. இப்போ வந்து ரேட் ஏறிட்டு இருக்கு. நார்மலாக இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 3500 அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ புதுசாக லான்ச் பண்ணதுனால இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் ஆஃபர் வந்துன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே, வா, இதோட லார்ஜர் டிஸ்பிளே சான்ஸ் இல்லை, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணுவோம். சைடில் எதாவது பட்டன் கொடுத்துருக்காங்களா? ஓகே, இதை சார்ஜிங் கேஸ் போட்டு தான் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணிடலாம். இந்த சைடில் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் USB டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரியல்மியோட அந்த சார்ஜிங் பேட். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜிங் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. இதை படிக்கிறவங்க படிச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ இது பேரிங்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி லிங்க். ஸோ இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எங்கள் ரியல்மி வாட்சி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லாகின் பண்ண போகிறீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு டேரெக்டாக இங்கே வந்து ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோடு OTP வரும். ஸோ அந்த OTP கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே Realme Band 2 கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட Realme வாட்சோட அந்த பேர் காமிக்கிறது பாருங்கள், Band 2 சொல்லி. நம்ம இதை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்டிங்கிற ஆப்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரிங் கேட்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம ஓகே பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து பாருங்கள். ஸோ கெட் ஸ்டார்டட். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம மெயிலாக ஃபீமெயிலுன்றதை நம்ம கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பற்றி அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா 89 728. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்டு வெயிட்டு ஸோ அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நான் அப்புறமேட்டு கொடுத்துப்பேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10,000 கூட வச்சுக்கலாம். நான் ஒரு 95 கொடுத்துக்கிறேன். ஸோ அக்ரி கேட்குது, அக்ரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வேணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே வேணுமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அலோ கொடுத்துப்போம், டர்ன் ஆன் கொடுத்துப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி லிங்கோட அந்த பர்மிஷன் கேட்குது, நம்ம அலோ கொடுத்துப்போம். ஓகே, கால்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலோ பண்ணவான்னு கேட்குது. ஸோ நம்ம எல்லாமே அலோ கொடுத்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் எதாவது கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து வாட்சோட இன்டர்ஃபேஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிளாரிட்டி உண்மையுமே நல்லாயிருக்கு. இது வந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா HD கலர் டிஸ்பிளே தான். பட் ஆனால் அந்த AMOLED கலருக்கு என்ன ஈக்குவலான அந்த டிஸ்பிளே இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியல்மி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் முதல்ல நோட்டீஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4303. ஓகேங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண டேட்.
அதாவது இந்த கம்பெனியில் ஒரு வேளை லாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண டேட்டா என்னன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் கேலரி, உங்களுக்கான வாட்ச் ஃபேஸஸ் ஏதாவது நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் மாற்றிக்கலாம். உங்களோட பர்சனல் ஃபோட்டோ வேணுனாலும் தாராளமாக வச்சுக்கலாம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பம் டயல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆல்பம் நீங்கள் செலக்ட் பண்ணால் சூஸ் ஆல்பம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேலரி ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்கன்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான வாட்ச் ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். டேரெக்டாகவே இந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுன்லோடிங் அதுக்கப்புறம் ப்ராசஸிங் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு பேரிங் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிங் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபோட்டோ வச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சிங்க் ஆகிடுச்சு. நான் இப்போ கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பக்காவாக கிளியராக அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது இமேஜ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கான இது கிளாக் டயல் மாதிரி நீங்கள் வைக்கணும்னா கூட உடனே சிங்க் ஆகிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியே தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிரைட்னஸ் அக்யூரேட்டாக இருக்குது. ஐபிஎஸ் டிஸ்பிளேனாலும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேக்கு ஈக்குவலாக இது கொடுத்துருக்காங்க நான் சொல்லணும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எது வேணாலும் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட டயல் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் கேட்டகரிஸ் வைஸும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து லோடிங் வந்து இப்போ ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஏகப்பட்ட டயலிங் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் ரிமைண்டர்ஸ் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லாமே நீங்கள் இது ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் மோர்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஆப்லேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரணும்னா தாராளமாக எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ். இந்த ஆப்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கான அந்த வாட்சோட ஃபேஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த மெனு. ஸோ உங்களுக்கு எது இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கணுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் முன்னாடி இருக்கணும்னா இதை தூக்கிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டில் வச்சுட்டா போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் வச்சுட்டேன். இப்போ நான் டன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து டார்ச் லைட் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி நம்மளுக்கான ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எது வேணுன்றதை நாமளே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வேணால் நம்ம இந்த ஆப் வழியாக நம்ம அலாரம் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ரிமைண்டர், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடுவீங்கன்னா ஈவெண்ட் ரிமைண்டர் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சிங் கோல்ஸ், ஸோ நீங்கள் வந்து ஒரு கோல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் ரிமைண்டர்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கீங்கன்னா உங்களை எழுந்திருக்க சொல்லி உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிமைண்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க கொஞ்சம் மறந்துடுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணணுன்ற எல்லா ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் மை ஃபோன். ஸோ உங்களோட ஃபோனை எங்கேயாவது ரூம்குள்ளே வச்சுட்டீங்க, அதை தேடி கண்டுபிடிக்கணும்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை பேண்ட். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேண்ட் எங்கே இருக்குன்றது இது வைப்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ உங்கள் பேண்டும் வைப்ரேட் ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு எரியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் பிளேபேக் கண்ட்ரோலு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். கேமரா கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபோனுக்கு செட் ஆகலை. ஏன்னா இது ரெட்மி நோட் 4 பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்றனால மேபி சப்போர்ட் ஆகலான்னு நினைக்கிறேன். நான் இந்த பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்னோட OnePlus மொபைலுக்காக தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வெதர் கொடுத்துருக்காங்க. வெதர் வேணுன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சிங்க் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. யூசர் கைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்கிரேடு, வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவைஸ் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வாட்சை ஓப்பன் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் அப்கிரேட் கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம அப்கிரேட் கொடுத்துருவோம். இது அப்டேட் ஆகும்போது பக்கத்துலேயே வாட்ச் இருக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்டேட் ஆகுதான்னு தெரியல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகுது பாருங்கள். ஓகே, இதை நம்ம அப்டேட் ஆகட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்சில் தான் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் முதல்ல ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா இப்படி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது MI பேண்டில் இருந்துச்சு, அந்த ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மெனு எல்லாமே இங்கே வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ், அதாவது மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பிரைட்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அவுட்டோர்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சான்ஸே கிடையாது கைஸ். கண்டிப்பாக நீங்கள் அசந்துருவீங்க இதை வாங்கினீங்கன்னா.
இதில் நீங்கள் நைட்டில் தூங்க போகிறீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் மோடு ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி விட்டுடும். அதுமாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் டு வேக்கப். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைட்னஸ் லெவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அவுட் எத்தனை நிமிஷம் அதாவது எத்தனை செகண்டில் ஆஃப் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைப்ரேஷன் வேணுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டு நாட் டிஸ்டர்ப், ரைஸ் டு வேக்கப், பவர் ஆஃப், அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட்டு, ரீசெட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆஃப் ஆகி ஆனாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸை நீங்கள் இது வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்ற எல்லாமே இங்கே காமிச்சிடும். கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட். இதில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிரைட்னஸ். ஒன் டேப் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்க்ரீன் வந்து நல்ல பிரைட் ஆகுது. இன்னொரு வாட்டி டேப் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் தான், பட் ஆனால் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. நீங்கள் 90 ஸ்போர்ட்ஸ் மோடு சான்ஸே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆப்பில் போய்ட்டு ரியல்மி லிங்க் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இது மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் அதிலே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டர். ஸோ இது வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் கையில் கட்டாமல் ஹார்ட் ரேட் மானிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன். உங்கள் கையில் கட்டலன்னு சொல்லி அதுவே சொல்லிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SPO2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப் ட்ராக்கிங்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, வெதர். ஸோ இப்போ வந்து நான் கடலூரில் இருக்கேன். ஸோ வெதர் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த வரப்போகிற டேட்ஸும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் வருமா வராதா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஈவெண்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல்மி லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு தெரியல. ஃப்யூச்சரில் நான் இதை பற்றி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கு. இது எதுக்குன்னு தெரியல, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அலாரம் கொடுத்துருக்காங்க, டைமர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க, கேமரா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு கேமரா வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோட OnePlus மொபைலில் ட்ரை பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைண்ட் மை ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்சில் ரொம்பவே நல்லாயிருக்கு. மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன், கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நான் மெனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ஸ்க்ரீன். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெமரி மாதிரி தான். நீங்கள் ஒரு 5 வாட்ச் ஃபேஸஸ் மட்டும் நீங்கள் மெமரியில் வச்சுக்கலாம். வேறு எதாவது வேணும்னா நீங்கள் அந்த ஆப் வழியாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது ரியல்மி லிங்க் ஆப் வழியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை கைஸ். தேங்க்யூ.